ஹாய், நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 2 வத்தல், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இவ்வளோ போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா இவ்வளோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பட்டை, பே லீஃப், கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ் எல்லாமே போட்டாச்சு. லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இனி இதில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டேன். அதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 பீன்ஸ், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு கேப்சிகம், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் காலிஃப்ளவர் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்க மசாலாவை போட்டுக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் வெளியே வர தொடங்கிடுச்சு. நம்ம விட்ட நெய்யெல்லாம் வெளியே வர தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம வரிசை எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன், காலிஃப்ளவர், கேப்சிகம், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறமா கேரட். இது கூட கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இது வதங்கட்டும். ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கிறேன். அப்புறமா ரைஸ் நீல பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுகிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஊற வச்ச அரிசி டக்குன்னு உடையும். அதனால் நல்லா ஜென்டலாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரிசி எடுத்த அதே கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். உப்பு இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எல்லா ரைஸும் ஒத்தையாக வந்திருக்கு. பாருங்கள், இதே அளவு தண்ணி விட்டு இதே அளவு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க, இல்லாதது விட்டுருங்க. அதே போல் இந்த லெமன் ஜூஸ்க்கு பதிலாக தயிரும் ஊற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.